IBC Tamil presents Jallikattu Live 2025. Title sponsor Your Journey, India's #1 all-in-one travel brand. Powered by Ethnic Healthcare, the treasure of Siddha. Your Journey, Indiaவின் #1 all-in-one travel brand. குறிப்பா காஷ்மீர் பேக்கேஜ் வெறும் 15,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. இது வந்து இந்த பேர் சோழன் இது வந்து அதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா சசிகலாமா அவங்க காலம் இந்த காலம் போச்சுனாலுமே தனியாக ஆடியன்ஸ் எதிர்பார்த்துருப்பாங்க எப்போ அவுப்பாங்கன்ட்டு. இது வந்து அமமுக பொதுச்செயலாளர் அண்ணன் டிடி அவர்களுக்கு காலத்து வரட்டில் அவுத்தோடனே வண்டி விட்டு இறங்கினோடனே வண்டியை சுற்றிக்கிட்டே எப்போ ஆளை தேடிக்கிட்டே இருக்கேன் பாயிறதுக்கு. அனைத்து பொதுமக்கள் அடையிலையும் அவங்க பேர் ஒழிக்கணும், அதுக்காண்டி தான் நம்ம கொண்டு போகிறோம். அதிமுக பொதுச்செயலாளர் காலம் வருது அப்படின்னு சொன்னாங்க. 21 பார்த்தீங்கன்னா பார்லமெண்ட்டில் நம்ம அந்த கருப்பு காலை சிறந்த மாடு டிடிவி தினகரன் காலங்கிறக்காண்டி அப்போ காரை மறுக்கப்பட்டு 2 வீலர் கொடுத்தாங்க. டோக்கன்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீவ் பண்ணாதான் இந்த மாடு இது கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தயார் பண்ணலாம். இதுவரையும் எந்த மாடு கொண்டு போகிறது என்னங்கிறதே தெரியல. டோக்கன் வருதா வரலையா என்னங்கிறதே. பேரிக்காடை 1 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் கட்டி விட்டு இதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் கொண்டு அந்த கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த ஊருக்காரவங்களுக்கு எல்லாமே செலவு இழுத்துட்டாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துலலாம் அவ்வளோ ஜல்லிக்கட்டு நடக்கும், மதுரை மாவட்டத்தில் எவ்வளோ ஜல்லிக்கட்டு நடக்கும். இப்போ இந்த 3 ஊர் தான் நடக்குது. ஜல்லிக்கட்டுங்கிறது அந்தந்த ஊரில் கிராம தெய்வத்துகளுக்கு நடத்துறது ஜல்லிக்கட்டு. அந்தந்த ஊரில் நடத்த தானே பெருமை. இந்த ஸ்டேடியத்தில் கொண்டு நடத்துறது இது அரசியல்வாதியை நடத்தினா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் இருக்க பிடாரம்பட்டி கிராமத்தில் இருக்கோம். நம்ம கூட மலையாண்டி அண்ணன் இணைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்துட்டு வர்றாரு. அதே போல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடி தினகரன் அவர்களுடைய காளையும் அதே போல் திருமதி சசிகலா அவருடைய காளையும் இவர் வளர்த்துட்டு வர்றாரு. ஆண்டுதோறும் அவர்கள் சார்பில் இவர் காளையை வளர்த்து வர்றாரு. இவர் பாரம்பரியமாக காளையை வளர்த்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அரசியல் எப்படியெல்லாம் விளையாடுது, அதே போல் எதிர்கட்சியை சார்ந்தவர் என்பதால் ஒரு காளைக்கு எப்படிலாம் பரிசு மறுக்கப்படுறது, அது மட்டும் இல்லாமல் இவங்க காளைகளோட வளர்ப்பு முறைகளை பற்றி நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாங்க. வணக்கண்ணே. வணக்கம். பாரம்பரியமாக காளை வளர்த்துட்டு வரீங்க. ஒவ்வொரு காளையும் பார்க்கும்போது ஆக்ரோஷமாகவே இருக்குது. பசங்கள்லேருந்து பாப்பா வரைக்கும் எல்லாருமே பிடிச்சிட்டு வராங்க. சொல்லுங்கண்ணே, உங்களுடைய காளை வளர்ப்பு முறைகள் இதோட எப்படி பாரம்பரியமாக வளர்த்துட்டு வரீங்க, எப்படி நான் பராமரிக்கிறேன்? நாங்கள் பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போகிறது, ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறது, மஞ்சு வரட்டுக்கு போகிறது எல்லாமே பாரம்பரியமாக தாத்தா காலத்துலேருந்து பாட்டங்க காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து இருந்தது. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு முன்னாடி நான் வளர்த்து கொண்டு எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தேன். இப்போ 2017க்கு அப்புறம் அமமுக பொதுச்செயலாளர் அண்ணன் டிடி அவர்கள் தினகரன் காலை வளர்க்குறேன். அதே மாதிரி அதிமுக பொதுச்செயலாளர் அம்மா சின்னம்மா சசிகலாம்மா அவர்கள் காலையும் நான் தான் வளர்த்துக்கிட்டு வரேன். எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போகிறது, எல்லாம் சின்னம்மா காலையும் கொண்டு போவேன். 2 காலையுமே ஏற்றி போவோம். ஒரு ஊருக்கு போகிறதுனா 2 காலையும் ஏற்றி போவோம். சின்னம்மா காலையும் ஏற்றி போவோம், அண்ணன் டிடி தினகரன் காலையும் ஏற்றி போவோம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவனியபுரம் போனீங்கன்னா 2 காலையும் கொண்டு போய் அங்கே 2 காலையும் கொண்டு போவோம். எல்லா ஊர்லேயுமே 2 காலையும் வைப்போம். 2 காலையும் கொண்டு போவோம். அவங்க 2 காலையுமே 2 நாங்கள் தான் கொண்டு போகிறது. மற்ற பேர்லாம் சும்மா சார்பாக அவுக்குறேன், நான் இந்த மந்திரி சார்பாக அவுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய சொந்த காலை, சொந்த காலையை நான் வளர்த்துக்கிட்டு நான் பார்த்துட்டுலாம் போவாங்களே. அமமுக பொதுச்செயலாளர் அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் பார்த்துட்டு போவாங்க. அவங்க காலை எப்படி இருக்கு, நம்ம காலை இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவாங்க. அவங்க காலை பேர் என்ன? அவரோட சூர்யா. அதே மாதிரி அது கருப்பு கலர். அது 2017 சிறந்த மாட்டில் காரு எல்லாம் நியூஸ்லேயும் ஓடிடும். சிறந்த மாடுன்னு முதல் பரிசுன்னு சொல்லி நியூஸ்லாம் ஓடிடும். யாருக்கு பிடிக்கூடாத மாடு. ஆமாம், பிடிக்கூடாமல் விளையாண்டு அந்த வருஷம் அதுதான் விளையாண்டது, சிறப்பாக விளையாண்டு அலங்காநல்லூரில். அப்போ 2017 நியூஸ் எல்லாத்துலேயும் ஓடிடும் சிறந்த மாடு இந்த மாடுண்டு. அதாவது எப்படின்னா அவர் அண்ணன் டிடி தினகரன் காலங்கிறக்காண்டி அப்போ காரை மறுக்கப்பட்டு 2 வீலர் கொடுத்தாங்க. காலை கார் பிரைஸ் வாங்கிடுச்சு, ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ணாமல் கொடுக்காம நம்மளுக்கு 2வது பிரைஸை மாற்றி விட்டாங்க. அதாவது இப்போ ஜல்லிக்கட்டுலேயும் இந்த மாதிரி அரசியல் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 21 பார்த்தீங்கன்னா பார்லமெண்ட்டில் நம்ம அந்த கருப்பு காலை சிறந்த மாடு எல்லாமே சிறந்த மாடில் லிஸ்ட் பேர் எழுதிட்டாங்க. ஆனால் எடுத்துவிட்டு எல்லாம் கலெக்டர் டிடிவின்னு பேர் சொல்லிடுவார். எல்லாத்தையும் மைக் சொல்லி சிறந்த மாடு உரிமையாளர் பேர் டிடின்னு 2 எழுத்து சொல்லுவார். அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கலெக்டர் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அது பிடிபட்ட மாடு. 2வது கார் கொடுத்த மாடு பிடிபட்ட மாடு. அதுக்கு கொடுத்துருவா, நம்மளுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறக்காண்டி, அதாவது அண்ணன் பேருங்கிறக்காண்டி கொடுக்கக்கூடாதுங்கிறக்காண்டி
அந்த மாட்டு கொடுத்துருவாங்க, பிடிவட்ட மாட்டு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி நம்ம காலை வளர்த்துற அவங்களுக்கு தெரியும், எல்லாமே அண்ணனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கும். அது அரசியல் நோக்கம் இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது அதிமுக ஆட்சி இருந்தப்பயும் சரி, இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு சரி, இப்போ உங்க காலைக்கு வந்து தொடர்ச்சியா வந்து ஆமாம், தொடர்ச்சியாக வந்து அவங்க வந்து அதை கடைசியாக இதுவரையும் அந்த மரமாட்டுக்கு ஒரு மரமாடு அது வந்து பிடிப்பட்ட மாடு, அது கார் சொல்லிடுவாங்க. ஆனால் அது இதுவரையும் அவங்க மாட்டுக்காரங்களுக்கு கார் போகல, கார் கொடுக்கல. அது நல்லா தெரியும், எனக்கும் கொடுக்கல, அவங்களுக்கும் கொடுக்கல. சரி. ஆனால் இப்போ இவ்வளோ இடர்பாடு இருக்கு, ஆமா. நம்ம காலை வளர்த்தா நம்ம காலை பரிசு ஜெயிச்சாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆமா. ஆனாலும் இந்த வருஷமும் இல்லை சரி, நம்ம மாடு கொண்டு போகிறது வந்து எப்படின்னா, இப்போ அம்மா இருக்காங்கன்னா அதிமுக பொதுச்செயலாளர் நம்ம வந்து அனைத்து பொதுமக்கள் இடையிலையும் அவங்க பேர் ஒழிக்கணும், சொல்லணும். அதுக்காண்டி தான் நம்ம கொண்டு போகிறது. அதிமுக பொதுச்செயலாளர் மாடு காலை வருது அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம பரிசுக்காண்டியெல்லாம் போகிறது கிடையாது. அங்கே வந்து இன்னொரு காலை நம்ம களத்தில் இறங்குது, அவருக்கு ஏதாவது ஆடியன்ஸ் வந்து ஒரு நம்ம காலை போயிட்டாலுமே அதுக்கு ஒரு தனி ஆடியன்ஸு, ஒரு மரியாதை, நல்லா விசில் அடித்து எல்லாம் சத்தம் சவுண்டு ஒரு ஆரவாரமாக இருப்பாங்க. அதாவது பரிசு அடிக்கிறோமோ இல்லையோ, ஆமாம், நம்ம காலை போனா இவங்க பேரு சொன்னா ஆமாம். இப்போ வந்து களத்தில் போய் மைக்கில் இப்போ சொல்லும் போதே வந்து பேரை சொல்லிட்டாங்கன்னா அதிமுக பொதுச்செயலாளர் வி.கே. சசிகலா சின்னம்மா காலை வருதுன்னு சொல்லுவாங்க. சொல்லும் போதே பார்த்தா ஆடியன்ஸ் வெளியேற்காலெலாம் வந்து எட்டி பார்ப்பாங்க, எட்டி பார்த்து நல்ல மாடாக இருக்கும், நல்லா பார்க்கணும், விளையாடுற பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதாவது எதுக்கு அடுத்த கட்சிக்காரங்களுக்கு கூட இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம காலை எல்லாமே பார்க்குறோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆக்ரோஷமாக இருக்கு. இந்த காலை வந்து பறிக்கிறது, அப்புறம் வந்து கொம்பு மண்ணு குத்துறது, இதெல்லாம் எதுக்கு நான் பண்ணுது? இது வந்து டெய்லி இதெல்லாம் வந்து அதனுடைய இயல்பாக வருது. அதாவது மண்ணு குத்த விடுறதுனால பழக்கிறது, அதெல்லாம் பழக்கிறதெல்லாம் கிடையாது. இதனுடைய பிறவி, அதனுடைய குணாவசியம், அதில் வந்து மாட்டுகளுக்கு காளைகளுக்கு வந்து இயல்பாக வருது. அது வந்து இப்போ வந்து மண்ணு குத்த விடுறேன், அதை விடுறவங்கலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா ஒரு விளம்பரத்துக்காண்டி இது பண்ணுறது. இது வந்து இயல்பாக விடுறது. இப்போ இந்த வெள்ளை மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொம்பு அவ்வளோ நெட்டாக இருக்கும். முன்னாடி சின்னம்மா காலை அது வந்து வந்து இப்போ வந்து வெள்ளை மாடு, வெள்ளைக்காலன்னு சொல்கிறது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். விரட்டில் வந்து பெரிய ஸ்டாரு. வெள்ளைக்காலன்னா சின்னம்மா வெள்ளைக்காலன்னா தெரியும், எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில். சொல்லுங்க. விரட்டு மஞ்சளில் வந்து ஸ்பெஷல் எல்லாம் அது அவருடைய விளையாட்டை தண்ணியை ரசிப்பாங்க. போகிற பக்கத்தில் அவுத்து முடியாது. ஆமாம், அந்த அளவுக்கு இதாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பிடிக்க முடியாத மாடுன்னு கிடையாது. அதாவது இது வந்து ஒரு விரட்டு மஞ்சளில் ஒரு திறமையான மாடு, திறமையான காலை. அது வந்து பராமரிப்பு முறையை பற்றி சொல்லணும். நீங்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்குது. இப்போ இந்த காலையில் அப்படி நீங்களே வந்து கன்றா வெளியிலேருந்து வாங்கிட்டு வரீங்களா? இல்லை, இதை வந்து ஒரு மீடியமாக வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் வந்து ஒரு மீடியமாக அதனுடைய இதாக பார்த்து அடுத்த ஊரில் எப்படி கண்டில் விளையாடுது அது மாதிரி பார்த்து வாங்குறது. இதுக்கு பராமரிப்பு இப்போ இதுக்கும் ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா ஊசி மருந்து அதெல்லாம் கொடுக்குறோம். இல்லை, நம்ம அது அவ்வளவு தான் வந்து நம்மளுக்கெல்லாம் அது வரையும் வந்தே கிடையாது. ஊசி மருந்து அது இயல்பாக வந்து, அதாவது வந்து ரொம்ப சொகுசாக வச்சுக்க மாட்டோம். நம்ம வந்து இயற்கை காலையில் கொண்டு போய் மேய கட்டிடுவோம். அப்புறம் வந்து சாயங்காலம் கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து வச்சு தீனி வச்சுருவோம், எல்லாம் தீனி வச்சு சாப்பாடு வச்சுருவோம். நம்ம வீட்டில் எல்லாமே பிள்ளைகள் எல்லாமே நம்ம குடும்பத்தில் இருக்க அத்தனை எல்லாரும் பிடிக்கலாம். ஆமாம், நான் பார்த்தேன். அது வந்து பாப்பா பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து தம்பி பிடிச்சாங்க, இப்போ அக்காவும் பிடிப்பாங்க, எல்லாம் பிடிப்பாங்க. எப்படின்னா அது அவங்க அது வந்து பழகிற, அது வந்து நம்ம வளர்க்குற வந்து சுத்தமான நாட்டு மாடு, நாட்டு இனத்தை சேர்ந்த மாடு. அது இயல்பாக வந்து எல்லாரும் ரொம்ப பாசமாக இருக்கும். ரொம்ப அது வந்து நம்ம வீட்டில் வந்து தீனி வைக்கிறோம், சாப்பாடு வைக்கிறோம்ல, அதனால அது வந்து பழகிடும். இப்போ நீங்களாம் பிடிச்சா ஒன்றும் பண்ணாது. ஆமாம், இப்போ நாங்களாம் போய் பிடிச்சோம்னா நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் எங்களோட இருந்து பிடிச்சி வைக்க பழகிட்டீங்கன்னா நீங்களும் பிடிச்சிடலாம், அது பிடிக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகும்போதே அது வந்து தெரிஞ்சு, அது வந்து ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது அது நம்ம வீட்டை தெரியாது. ஒரு சில மதுக்கு தான் தெரியும். அது வந்து அந்த சோழன் சொல்லி இது வந்து சின்னம்மா காலை. இது வந்து எவ்வளோ கும்பல், அந்த கருப்பாக இருக்கு இந்த மாடு, இந்த இது வந்து இது பேர் சோழன். இது வந்து எவ்வளோ கும்பல் இருந்தாலும் சரி, வரட்டில் எல்லாத்துக்குமே தெரியும், சோழனா தெரியும். இது வாடிக்கும் போகும், வரட்டுக்கும் போகும், எல்லாருமே ரொம்ப ரசிக்கக்கூடிய காலை. அது வந்து எவ்வளோ கும்பல் விளையாண்டு இருந்தாலும் நேராக போய் நம்மளை ஆளை பார்த்துரும். நம்ம நேராக போய் நேராக பிடிச்சிக்கலாம், அது பிடிச்சிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து மடி கயிறு போகிறதுக்கும் வந்து உங்களுக்கு தொல்லை தராது. ஆமாம், இல்லை முன்னாடியே பிடிச்சிக்கும், நேராக போய் நேராக கழுத்தை பிடிச்சிக்குவோம், மணியை பிடிச்சிக்குவோம். அதே மாதிரி வெள்ளை மாடு அது வந்து அப்படியெல்லாம் கிடையாது. ஆள்லாம் அதுக்கு நம்மள்ட்ட கயிறு இருக்கிறதையும் நம்மளை நம்பும். அப்புறம் யாரும் கயிறு எடுத்தால் மூக்கில் இருந்து கயிறு போயிடுச்சுன்னா அது யாரும் நம்ம இதுங்க பண்ண முடியாது. நீங்கள் பேசிட்டு போது சொன்னாங்க, நீங்களே வந்து உங்கள் காளைகளுக்குள்ள இங்கே வந்து நாட்டு மாடுகளோட இனக்கலப்பு பண்ணி அதோட கண்ணுக்குட்டியும் இப்போ இதோட பசங்க இருக்கு கண்ணுக்குட்டி இதோட இனப்பெருக்கம் போட்டு நம்ம நாட்டு மாடு பசு மாடு போட்டு இருக்குதா ஒரு 2-3 மாடு 4 மாடு இருக்குது, 4 காளை இருக்குது. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துறதை தாண்டி ஜல்லிக்கட்டுக்குன்னு ட்ரெயின் பண்ணுறதுன்னு இல்லைங்கண்ணா, அதுக்காச்சும் ஸ்பெஷலான ட்ரைனிங் கொடுக்கணுமா? ஸ்பெஷலான ட்ரைனிங்லாம் ஒன்றும் ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் நம்ம கொடுக்குறது கிடையாது. இது வந்து அதனுடைய வர்க்கம் எப்படி, இதனுடைய அப்பா தாய் தாப்பம் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி அதுக்கு இயல்பாக அது வர்றது ஆட்டோமேட்டிக்காக அந்த காளையினுடைய வர்க்கத்தை பொறுத்து வர்றது. இங்கே ஸ்பெஷலாக தயார் பண்ணுறனாலையோ ஒன்று சொல்லி கொடுக்குறனாலையோ அது வந்து பழகாது. இப்போ வந்து வேகமாக ஓடுறதுலேருந்து கொம்பு சீர்றதுலேருந்து எல்லாமே அதுக்கு இயல்பாக வர்றது. அது வந்து இயற்கை. இப்போ நம்மகிட்ட என்னென்ன வகையான இருக்குது? இப்போ நம்மள்ட்ட எல்லாமே நாட்டின காளையும் இருக்குது. அந்த மரமாடு மட்டும் அது தேனி மலை மாடு இது அது மட்டும் ஒரு மாடு தான் நம்மள்ட்ட வந்து அந்த
அது வந்து அது கடைசி அந்த தொழில் அது அப்படியே கரெக்டாக வச்சுருக்கோம். சரி, இப்போ ஒவ்வொரு டைம் சொன்னீங்களா இந்த ஜல்லிக்கட்டுல வந்து அரசியல் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்றீங்கல்ல, இதை தவிர்க்கிறதுக்கே முடியாதுண்ணா. இப்போனா ஒவ்வொரு டைம் நீங்கள் காளை கொண்டு போறீங்க, வெற்றி பெற்றாலும் வந்து பரிசு கிடைக்க மாட்டேங்குது, உரிய தவிர்க்கிறதுனா வந்து தவிர்க்கிறதுனா எப்படின்னா வந்து இப்போ வந்து ஜல்லிக்கட்டுங்கிற வந்து கவர்மெண்ட் அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாமல் ஊர் கிராமம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, ஊர் கிராமம் தான் ஜல்லிக்கட்டுனா கிராமம் தான் நடத்தணும். கமிட்டி நடத்துனாங்கன்னா இதெல்லாம் எல்லாமே தவிர்த்துடலாம். அவங்க கரெக்டாக தெரியும், கரெக்டாக பாகுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் கமிட்டினா அது பரிசு கொடுத்துருவாங்க. எந்த மாடு சிறந்த காலன்னு அவங்க கமிட்டி நடத்தினா கொடுத்துருவாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுனால அவங்க வந்து அரசியல் அவங்க இது வருங்கிறக்காண்டி அந்த சைடு தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் காளைகளுக்கு பரிசுலாம் வாங்கி வச்சுருப்பீங்களே, என் காளையை அடக்குனா வந்து இதெல்லாம் கொடுப்போம். இது நம்ம கொடுக்குறதில்ல, அதான் கமிட்டி போடுறதா. நம்ம போனோன்னே பெரும்பாலும் எல்லா ஊர்லேயுமே பெரிய பரிசு தான் போடுவாங்க. சைக்கிளு மோதிரம் அது மாதிரி இதுதான் போடுவாங்க. மாட்டை நல்ல மாடு சிறந்த மாடு அது ஒரு தலைவர் மாடுங்கிறனால எல்லாமே நல்லா பெரிய பரிசு தான் போடுவாங்க. இப்போ வந்து டிடிவி தினகரன் அவர்களுக்கு காளை வளர்ப்பு இதெல்லாம் வந்து ஒரு புறம் அரசியல் இருந்தாலும் இதில் அந்தளவுக்கு இதில் வந்து அவங்க ரொம்ப விவசாய குடும்பத்தை கண்டு அவங்க ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இதில் வந்து ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், தலைவருக்கு வந்து அண்ணனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. காலையில் வந்து ஜல்லிக்கட்டு காலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த காளைகளுக்கு என்னென்ன ஸ்பெஷலாக உணவுனா இப்போ வந்து பார்த்தோம் புல்வெளியெல்லாம் மேய்ஞ்சிட்டு புல்லு மேய்ஞ்சிட்டு வருது. ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, அதாவது இந்த உளுந்தோமி, கோதம்ப தவிடு, இந்த தவிடு இந்த வகையை தான் இதுதான் வச்சுக்கிறது. அதே போல் தனித்தனியாக எல்லாத்துக்கும் செப்பரேட் ரூம் இருக்கு. நம்ம தனித்தனியாக ரூம் இருக்குது. எதுக்கான தனியாக அதாவது வந்து தனித்தனியாக ரூம் இருக்குன்னா ஒன்று பார்த்துட்டா இந்த சரி அடிச்சு சண்டை போட்டு ஒன்று முட்டிக்கும். அதுக்கான முட்டிக்கூடங்கிறக்காண்டி அது தனித்தனியாக இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஃபேனு தனியாக போட்டிருக்கு, கொசுக்காண்டி போட்டிருக்கு. வேறு எதுவும் சொசுக்காண்டி எல்லாம் கிடையாது, கொசு கடிக்கிறக்காண்டி ஃபேன் போட்டிருக்கு. இது வந்து இந்த பேர் சோழன் வந்து இது வந்து அதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மா சசிகலாமா அவங்க காலை வந்து இது வந்து விரட்டுலையும் நல்லா அவுத்தோன்னே ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த காலை போச்சுனாலுமே தனியாக ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்துருப்பாங்க எப்போ அவுப்பாங்கன்ட்டு. அது மாதிரி அவுத்தோடனே நல்லா சிறப்பாக விளையாடும் வரட்டில். அதே மாதிரி வாடிலையும் நல்லா ரொம்ப சிறப்பாக இது பண்ணும். இது வந்து அமமுக பொதுச்செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்களுக்கு ஆளது வந்து இது வந்து எப்படின்னா வரட்டுலையும் சரிதான். வரட்டில் அவுத்தோடனே வண்டி விட்டு இறங்கினோடனே வண்டியை சுற்றிக்கிட்டே எப்போ ஆளை தேடிக்கிட்டே இருக்கும், பாயிருக்கு குத்துறங்கிற எண்ணத்துல இது இருக்கும். அதே மாதிரி வாடிலையும் வந்தோடனே வெளியில் வந்தோடனே வாசல் வந்தோடனே தூக்கி போட்டுரும், குத்தி மேலே தூக்கி போட்டுரும். அது மாதிரி ரெண்டுக்குமே அது வந்து சிறப்பாக இது பண்ணும். இதுதான் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து சிறந்த காளையாக வந்தது. சிறந்த காளையில் லிஸ்ட்டை எடுத்துவிட்டு பரிசு மறுத்தது. இந்த காலை ஜெயிச்சிருச்சு, ஆனால் இதுக்கு பதிலாக வந்து பரிசு எடுத்துட்டாங்க பார்லிமெண்ட்டில். ஓகேண்ணா. இப்போ இந்த காலையெல்லாம் வந்து அவர் வந்து பார்ப்பாரு, டிடி எல்லாம் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. இந்த காலையெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. இப்போ எப்படி இப்போ நீங்கள் வளர்த்துறீங்க? ஆமாம். இப்போ அவர் வரும்போது அவர்கிட்ட இணக்கமாக இருக்கும். அவர் பிடிச்ச தனியாக ஒத்தையாக சிங்கிளாக பிடிச்சிட்டு தான் பாருங்கள். எல்லாருக்கும் அந்த துணிச்சல் வராதுல, தைரியம் எல்லாத்துக்கும் வராது. அவர் அண்ணனுக்கு வந்து அதெல்லாம் ரத்தத்தில் ஊறுறது. அது வந்து அந்த தைரியம் தனியாக சிங்கிளாக ஒரு மாட்டை வந்து பழக்கமே இல்லாமல் வந்து தனியாக பிடிச்சி ஒரு கத்தா நிற்கிறது அதெல்லாம் வந்து அது எல்லாருக்கும் வராதுல்ல. எல்லா தலைவருக்கும் அந்த தைரியம் வராது, துணிச்சல் வராது. அது மாதிரி தான் அவர் சிங்கம் மாதிரி தனியாக பிடிச்சிருப்பார். இப்போ இந்த காளைக்கு வந்து இப்போ ஒவ்வொரு காளைக்கும் கொம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆமாம். இப்போ எதனால இப்போ வந்து இதுக்கு வந்து கொம்பு வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இல்லை. இதுவே கொம்பை குத்திக்குமா இல்லை நீங்கள் கொம்பு ஷார்ப்? இதெல்லாம் வந்து கொம்பு அதாவது அந்த ஜல்லிக்கட்டுக்கு போயில கொஞ்சம் ஷார்ப்பாக முனை வச்சுக்குவோம். அப்புறம் வந்து சும்மா குத்தி முனையை மலிக்கிறோம். அது வந்து குத்தி மலிக்க கொம்பை அதுவே மண்ணை குத்தி மலிக்க வச்சிடும். ஓகே. இப்போ வந்து இந்த வருடம் ஜல்லிக்கட்டுக்கு ஆமாம் டோக்கன்லாம் அப்ளை பண்ணிட்டீங்களா? எத்தனை காளைகள் வந்து நீங்கள் டோக்கன் அப்ளை பண்ணியிருக்கு. அது எப்படி டோக்கன் ரிலீஸ் ஆகணும்னு தெரியல. ஆனால் இந்த முறை நிறைய போன வாட்டையும் சொன்னாங்க டோக்கன் கிடைக்கிறதுல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பல. ஆமாம். அதாவது வந்து அரசியல் அவங்க என்ன எதுக்கு யாருக்கு ஒதுக்குறாங்களோ அது அவங்களுக்கு தான் போகும் டோக்கன். இப்போ நம்ம ஒரு தலைவர் மாடு அதுக்கு வந்து தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறலாம் ஒரு இது இல்லை. அந்த கணக்கெல்லாம் இல்லை, வைக்கல. அதாவது தலைவர் மாடுனா இப்போ எத்தனை கட்சி இருக்குது, அந்த கட்சியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக கொடுக்கணுங்கிறது அந்த ஒரு வரைமுறை வைக்கணும். அதெல்லாம் கிடையாது. ஆளுங்கட்சி யாரும் அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க டோக்கன். அவங்க பார்த்து கொடுக்குறதேன் ரிலீவ் பண்ணுறதேன் டோக்கன். இப்போ வந்து நாளைக்கு ஜல்லிக்கட்டு உங்களுக்கு எத்தனை மணிக்கு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும்? நாளைக்கு கன்ஃபார்ம் இது வரையும் வரல. டோக்கன்லாம் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீவ் பண்ணாதான் இந்த மாடு இது கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தயார் பண்ணலாம். இதுவரையும் எந்த மாடு கொண்டு போகிறது என்னங்கிறதே தெரியல. டோக்கன் வருதா வரலையா என்னங்கிறதே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த வந்து டோக்கன் கிடைக்கிறது வந்து இன்னும் மாற்றம். டோக்கன் வந்து நம்ம கைக்கு வந்தாலும் நம்ம போய் அந்த கடத்தில் மாடு அவுத்தாத்தான் நம்மளுக்கு உறுதி. கண்டிப்பான. ஏன்னா ஜல்லிக்கட்டு வந்து ஒரு காலத்தில் வந்து சில காரணங்களால் முன்னாடியெல்லாம் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 12 மணிக்கு ஏற்றி போவோம். மாடு ஏற்றி பாக்கு வச்சு அது மாதிரி ரொம்ப மரியாதை பண்ணி சாப்பாடு போட்டு அது மாதிரியெல்லாம் நடத்துவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து 7 மணிக்கே மாடை ஊற்றா எப்படி இது பண்ணுறது? நைட்டே கொண்டு போய் மாட்டை போட்டு அது அங்கே கொண்டு போய் மாட்டை போட்டு பனியில் பனியில் இருந்து நம்ம போகிறவங்களும் பனியில்
எல்லாம் அனுக்குள்ள இதாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ அவுக்குற மாதிரி இருக்குது. அதாவது டோக்கன் பிரகாரம்னு சொல்கிறாங்க. அந்த டோக்கன் பிரகாரம் கண்டினியூவாக டோக்கன் பிரகாரம் நம்பர் பிரகாரம் விட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எப்படின்னா இடையில இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம பொன்னமராவதி போலீஸ் சர்வீஸ் சென்டரில் வந்து டோக்கன் பிரகாரம் நடக்குது. கரெக்டாக யாரும் எதுக்க முடியாது, டோக்கன் பிரகாரம் தான் நடத்துவாங்க. இந்த ஒரு 5-4 ஊர் மட்டும் டோக்கன் பிரகாரம் நடக்குது. அப்புறம் எல்லாமே வந்து இப்போ 2 வருஷமாக அலங்கநல்லூர் வந்து டோக்கன் பிரகாரம் நடக்குது. அவனியாவரம் வந்து டோக்கன் பிரகாரம் இல்லை, சும்மா குண்டுக்கு மண்டா கொண்டு போய் விட்டு அடைச்சிடுறாங்க. அலங்கநல்லூரும் பாலமேடும் 2 வருஷமாக டோக்கன் பிரகாரம் இருக்குது. இந்த டோக்கன் பிரகாரம் நடக்கிற அதிகாரியை கண்டினியூ பண்ணி டோக்கன் பிரகாரம் தான் அவுக்குன்னு சொல்லிட்டா நான் மாட்டுக்காரங்க யாரும் உடைக்க மாட்டாங்க, தள்ள மாட்டா, பிடிச்சிக்கிட்டு இடைஞ்சல் இருக்காது, ஆஃபீஸர்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து டோக்கன் பிரகாரம் பாதி நேரம் விடுவாங்க, முன்னாடி விடுவாங்க, பாதி ஊரில் வந்து விட்டுவிட்டு பாதி ஆஃபீஸர் கண்டுக்காமல் விட்டுட்டு போகிறா உடச்சிக்கிட்டு, அப்புறம் தள்ளுவாடி போட்டு ஏற்றி ஒன்றோட ஒன்று ஏறி மிதிச்சு அந்த பயத்தில்னால தான் மாட்டுக்காரவங்க எல்லாமே மாடு வச்சு காடை வச்சுருக்க பூராமே நான் நீ முந்தினு தள்ளிக்கிட்டு போய் ஒரு சலசலப்பாயிருது. அதாவது இப்போ ஜல்லிக்கட்டு காளையை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இந்த மாதிரி வந்து டோக்கனில் ஒரு மாற்றமும் அதே போல் அரசியல் பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் வந்து ஜல்லிக்கட்டு போட்டி கமிட்டி, அதாவது ஊருக்கு போகணும், ஊருக்கு மரியாதை. அரசியல் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம்னா ஊருக்காரங்க செலவு பண்ணி நடத்துறது, அது வந்து ஊருக்காரங்க மரியாதை போயிடணும். இது வந்து ஆஃபீஸர் உள்ள அவங்க வேலையை பார்க்காம இங்கே வந்து ஸ்டேஜில் எல்லாமே ஆஃபீஸர் பண்ணுறேன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டிங்கிறது நீங்கள் ஒரு சர்வதேச அது எல்லாரும் எப்படின்னா ஆஃபீஸர் எல்லாம் புளு கிராஸுக்கு இணக்கமாகவே தான் செயல்படுறாங்க. நம்ம கலாச்சாரத்துக்கு இதாக செயல்பட மாட்டேங்கிறேன். புளு கிராஸ் போட்டாங்க, நம்ம இது வந்து தமிழர் கலாச்சாரம், இது ஊருக்காரங்க பார்த்துக்கணும்னு விட்டுறணும். இதை வந்து ஆஃபீஸர் அளவில் போய் கொண்டு போய் அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்குல்லண்ணா. இப்போ கால்நடை துறையிலேருந்து வராங்கன்னா இப்போ அவங்களும் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணுறாங்க, காலைக்கு வந்து ஒழுங்காக இருக்கா. மெடிக்கல் செக்அப் என்ன பண்ணுறாங்க? மெடிக்கல் செக்அப்பெல்லாம் ஒரு இதுதான். அதில் வந்து என்ன பண்ணுது, அதாவது நல்லா கேட்டுங்க, இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னா ஒரு 150 அடி 200 அடி மரத்தை வச்சு கட்டி வண்டியில் சைடில் நிப்பாட்டி அப்படி தான் ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அமைப்பு, ஒரு சில அமைப்புகள் வந்து பேரிக்காடை வந்து 1 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் கட்டி விட்டு இதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் கொண்டு வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த ஊருக்காரவங்களுக்கு எல்லாமே செலவு இழுத்துட்டாங்க. செலவு பண்ண முடியாமல் முன்னாடி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துலலாம் அவ்வளோ ஜல்லிக்கட்டு நடக்கும், மதுரை மாவட்டத்தில் எவ்வளோ ஜல்லிக்கட்டு நடக்கும். இப்போ இந்த 3 ஊர் தான் நடக்குது மதுரை மாவட்டத்தில். மொத்தத்தில் 4 ஊர் தான் நடக்குது. அந்த சக்குடி ஒரு ஊரை சேர்த்து 4 ஊர் தான் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடக்குது. மற்ற ஊர்லாம் இல்லை, எங்கே போயிடுச்சு? ஏன்னா இந்த செலவு பண்ண முடியாது, இந்த ஆஃபீஸர்களுக்கு போனதுனால யாரும் எந்த கிராமமும் நடத்த முடியல. இல்லைன்னா ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் ஒரு கிராமத்தில் நடத்திடுவாங்க ஜல்லிக்கட்டு. எல்லா ஊரும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுனால யாரும் நடத்த முடியல. இப்போ அரசாங்கமே இந்த டைமில் வந்து ஒரு ஸ்டேடியத்தை கட்டி அதுக்கு ஜல்லிக்கட்டு, அது வந்து ஸ்டேடியத்தை கட்டினா அந்த ஒரு ஊரில் நடத்தினா போதுமா? எல்லா அதாவது ஜல்லிக்கட்டுங்கிறது அந்தந்த ஊரில் கிராம தெய்வத்துகளுக்கு நடத்துறது ஜல்லிக்கட்டு, அந்தந்த ஊரில் நடத்த தானே பெருமை. கண்டிப்பாக இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்கிறீங்க. அந்தந்த ஊரில் நடத்தினா அது வந்து பெருமை. அந்தந்த கோயில் திருவிழா, அவங்க சொந்தக்காரர்கள் திருவிழா சொல்லி அது மாதிரி அந்தந்த ஊர் அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். இந்த ஸ்டேடியத்தில் கொண்டு நடத்துகிறது வந்து இது வந்து அரசியல்வாதியை நடத்தினா அதுக்கு தான் அது வந்து ஸ்டேடியம் செட் ஆகும். ஸோ அதே போல் இன்னும் சில கோரிக்கைகள்லாம் எடுத்தது. இந்த மொதல் பரிசு வாங்கல வந்து காரு, இந்த பைக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து நிப்பாட்டிட்டு எல்லாத்துக்கும் சமமாக பரிசு அந்த காலத்தில் எப்படி வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாங்க. அந்த காலத்தில் எப்படின்னா அந்த காலத்தில் வந்து எல்லாம் பாக்கு வச்சு எல்லாம் வாடகை மாடு ஓட்டி போகிறதுக்கெல்லாம் துண்டு கொடுப்பாங்க. அதாவது அப்போலாம் வந்து இந்த 8 மலை வேஷ்டி அந்த வேஷ்டி கொடுத்தா பெருமையாக இருக்கும். அதை எடுத்து கொடுத்து எல்லாம் காணிக்கெல்லாம் வச்சு கொடுத்து சாப்பாடு போகிறவங்க எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து 8 மணிக்கு மாடு 7 மணிக்கு அங்கே லைனில் நிற்கணுமே, காலையில் 7 மணிக்கு போய் லைனில் நிற்கணும்னு சொல்கிறீங்க. அதே போல் இந்த காரு பைக்கை தவிர்த்துட்டு கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தால் வேறு மாதிரி. இப்போ காரு பைக்குனா அதை வந்து அதாவது தீர்ப்பு சொல்கிற வந்து கரெக்டாக சொல்லணும். அதாவது கமிட்டி சொன்னாங்கன்னா கரெக்டான தீர்ப்பு சொல்லி கரெக்டாக பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த அரசியலுங்கிறனால அரசியல் ஆக்கி போகுது. அந்த காரு இப்போ இவங்க சொல்கிற அதாவது வந்து இப்போ புடிகாரன் சொல்கிறாங்களே, சிறந்த புடிகாரன் எடுக்கிறாங்களே, அதுவே வந்து முறையே சரி கிடையாது. அதாவது என்னுடைய வயசுக்கு அந்த பழைய ஆளுகளை இப்போ சின்ன பசங்களுக்கு தெரியாது. பழைய காலத்துலலாம் எப்படி எடுப்பாங்கன்னா நல்ல மாடு, சிறந்த மாடு, நல்ல மாடுன்னு சொல்கிறதுனாக்கா அதாவது வந்து குறிப்பிட்ட இப்போ தலைவர் மாடு இருக்குது, சின்னம்மா மாடு இருக்குது, நல்ல மாடு. அதே மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் மாடு நல்ல மாடு, விளையாட்டு மாடுன்னு இருக்கும். கமிட்டிக்காரவங்களுக்கு தெரியும், நடத்துறவங்களுக்கு இந்த ஊரில் இந்த மாடு நல்ல மாடு, இந்த ஊர் மாடு நல்ல மாடு, நல்லா விளையாடும் அப்படின்னு இருக்கும். அந்த மாடு அதாவது இப்போ எப்படி பிடிக்கிறாங்கன்னா இப்போ வந்து பேச்சு மாத்திரா பாருங்கள், சும்மா விட்டுவிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு பேச்சு மாத்திரம் அது மாதிரி மாற்றக்கூடாது, பேச்சு மாற்றவே கூடாது. மொத்தத்தில் பிடிக்கான ஒரு 200 பேரோ 150 பேரோ விட்டுறணும், கடைசி வரையும் அவங்க தான் பிடிக்கணும். அப்படி இதுனா மட்டும்தான் அந்த ஜல்லிக்கட்டு 150 இல்லை 300 பேர் கூட 500 பேர் வரை விடட்டும், மொத்தமாக நிப்பாட்டிட்டு அதில் வந்து இந்த சிறந்த மாடு நல்ல மாடு எப்படி இருக்குன்னு தெரியும், கமிட்டி ஊருக்காரவங்களுக்கு தெரியும். இப்போ அலங்காநல்லூரே எடுத்துக்கோங்க, அலங்காநல்லூர் கமிட்டி அங்கே ஜல்லிக்கட்டு நடத்துகிற கமிட்டிக்காரவங்களுக்கு தெரியும் எந்த மாடு நல்ல மாடு. இந்த மாடு
இந்த மாட்டை பிடிச்சா அது சிறந்த மாட்டில் எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லி வீரருக்கு மட்டும் சொல்லுங்கள், சொல்லி பிடிக்க சொல்லுங்கள். அதுக்கு வந்து அதை தேர்ச்சி பண்ணி அது சிறந்த பிடிவாரன்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்கன்னா, கவர்மெண்ட்டில் வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெருமையாக இருக்கும். கண்டிப்பாண்ணே. நீங்கள் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்தால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதாவது வந்து இந்த ஜல்லிக்கட்டு மாற்றம்னா இந்த காலை வச்சுருக்கவங்க இந்த கமிட்டி நடத்துகிறவங்கள வந்து ஆலோசனை பண்ணி இது எப்படி பண்ணணும்னு சொல்லி எடுத்தால் அது வந்து இதாக இருக்கும். இது வந்து என்ன அதுக்கு தனியாக படித்து நான் ஆஃபீஸர்களை இது பண்ணால் என்ன தெரிய போகுது ஜல்லிக்கட்டை பற்றி. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாரம்பரியமாக யாரெல்லாம் காலம் வளர்த்துறாங்களோ அவங்கள கமிட்டி வச்சு அவங்க மூலியமாக வந்து தீர்ப்பு வழங்கினா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அதை தாண்டி ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு போட்டி அப்பயும் எப்படி வீரர்கள் அடிப்படுறாங்களோ அதே மாதிரி காளைகளுக்கும் அப்பப்போ அடிபட்டு சில காளைகள் வந்து இறந்தே போகுது. ஸோ அதுக்கு என்ன காரணம்? அதாவது இப்போ வந்து நம்ம சின்னமங்கலம் அண்ணன் டிடிவி தினரங்களை இப்போ வளர்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய காலம் இருந்துச்சு. என்னுடைய காலம் மொத்தம் 3 காலம் இறந்துருக்கு ஜல்லிக்கட்டில் வந்து. அதாவது எப்படின்னா இந்த தடையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரூல்ஸ் இது பேரிகார்டு இப்படி கட்டணும் அப்படிங்கிற அதுக்கப்புறம் தான் என்னுடைய காலம் இறந்துருக்கு. அதாவது வந்து முன்னாடி இந்த திருச்சி மாவட்டத்தில் பாலக்குறிச்சின்னு இருக்குது, ஆவரங்காடுன்னு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி. அதில் வந்து எப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 150 அடி கட்டுவாங்க, மாடு போனோடனே பிரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டரு பேரிகார்டு கட்டி விட்றாங்க. அதனால என்ன ஆகிருந்தாங்க, இப்போ வீரர் வந்து ஒரு 15, 20 பேர் 30, 50 பேருக்குள்ளே தான் கட்டையில் வாசப்படியில் நிற்கிறாங்க. முன்னாடி பூரா அதுக்கப்புறம் பூரா காலி இடமா இருக்குது. அதாவது இந்த வீரர் கடந்தோடனே இங்கிட்ட காலி இடமா இருந்தோடனே மாடு போகிறது கிடையாது, காலையெல்லாம் போகிறது கிடையாது. அப்படியே எதுக்கு ரிட்டர்ன் வந்துடுது. அதே மாதிரி என்னுடைய காலை அவுத்து வரும்போது எதுக்கு வந்த காலை ரிட்டர்ன் வந்து இங்கே ரிட்டர்ன் வந்ததுனால போக முடியும், வழி இல்லாமல் ரிட்டர்ன் வந்ததுனால நேருக்கு நேரம் மோதி அங்கனே அதிலே இறந்துருச்சு ஒரு காலை. நேருக்கு நேரம் முட்டி அங்கேயே இறந்துருச்சு, பாலக்குறிச்சியிலே இறந்துருச்சு பெரிய காலை. அதே மாதிரி அடுத்து வந்து அலங்காநல்லூரில் எப்படின்னா இங்கே நல்ல வாசலில் பாஞ்சிட்டு விளையாண்டு அதே மாதிரி லாங்கு தானே கட்டியிருக்காங்க. அது எப்படின்னா பேரிகார்டு அந்த பாலத்துக்கு இடையில் பேரிகார்டு வச்சுருப்பாங்க, போலீஸ் பேரிகார்டு. அந்த பேரிகார்டில் மாடு அங்கிட்டு வழி இல்லாமல் நெட்டு கட்டியிருக்கோம், ரொம்ப தூரம் போகணும். போகிறது இல்லாமல் பேரிகார்டில் தவி பேரிகார்டை இழுத்துட்டு போய் கால் ஒடிஞ்சு உள்ளார மாட்டிக்க இழுத்துட்டு போய் பேரிகார்டு அங்கேயே கால் துண்டா உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தான். நாமக்கல்லாம் போனோம், அதெல்லாம் சரி வரல, பண்ண முடியலை. அப்புறம் இங்கே 2-3 வருஷம் அந்த கால் இல்லாமல் 3 காலோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் தான் இறந்து போச்சு இங்கே. ஸோ அந்த மாதிரிலாம் இறக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ என்ன பண்ணுறது, இப்போ எல்லாத்துக்கும் நஷ்டேட்டு கொடுக்குறாங்க. நம்ம அது மாதிரி காலை இறந்து யாரும் வாங்கின மாதிரி கிடையாது. வீரரே இறந்து போயிட்டானுங்க ஜல்லிக்கட்டில். இப்போ மற்ற ட்ரெயினில் போனால் இத்தனை லட்சம், அதில் போனால் அடிபட்டா இத்தனை லட்சம் அப்படின்னு முதலமைச்சர் நிதியிலேருந்து முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதுவரையும் இப்போ வீரரே இறந்தால் கூட இதுவரையும் எந்த நிதியிலேருந்தும் வீரருக்கு கொடுத்தது கிடையாது. இப்போ நீங்களே நான் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ எந்த ஜல்லிக்கட்டில் வீரர் இறந்தாலும் யாரும் எந்த குடும்பத்துக்கும் பணம் கொடுத்தது கிடையாது. அதுவுமே வந்து அதெல்லாம் வந்து வரணும். இப்போ மற்றதுக்கு கொடுக்குறா 10 லட்சம் 20 லட்சம் அறிவிக்கிறாங்க. ஏன் ஒரு ஜல்லிக்கட்டு வீரர் இறந்தானே ஜல்லிக்கட்டுக்கு போகிற ஆடியன்ஸ் போய் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த இழப்பீடும் கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறீங்க? இப்போ வந்து இந்த கலெக்ஷன் பாயிண்ட் வந்து மாற்றி ரொம்ப தூரம் கழுதி வச்சிருக்காங்க. ஆமாம், ரொம்ப தூரம். இப்போ மாடு குத்துற பூராமே அந்த கலெக்ஷன் பண்ணல, அந்த ரவுண்டு பாருங்க, நீங்கள் அலங்காநல்லூர்லாம் போய் எடுத்துக்கோங்க, அந்த லாஸ்ட்டில் தான் கும்பல் பூரா நிற்பாங்க. அதாவது காலை அடக்கிறவங்களை தாண்டி கலெக்ஷன் பாயிண்ட்ல நிறைய பேர் குத்து போடுவாங்க, அதில் தான் பூரா குத்து போடுவாங்க. அதாவது வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா அரசு வந்து ஒரு இது கொண்டு வரணும். இப்போ மற்றது நிதி கொடுக்குறாங்க, இப்போ இந்த வீடு இழிஞ்சு விழுந்தா கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களே, அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டில் இறக்குறவங்க குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. அதனால் கொடுத்தாங்க. இப்போ எல்லாரும் இப்போ அமைச்சர் வந்து கொடியை சேர்ந்தால் தான் ஜல்லிக்கட்டே நடக்குது. ஏன் இப்போ இதை மட்டும் ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? செத்து போனால் அதான் இன்னும் சொல்ல போனால் அந்த வடத்துல எல்லாம் இறந்து போயிட்டா அந்த வீரர்களை கூட்டி அடக்கம் பண்ணுறதுக்கே சூழ்நிலை சரி இருக்காது. பொருளாதாரம் எல்லாமே ஏழ்மைப்பட்ட குடும்பங்கள் தானே, அதுகளை இது பண்ணுறதுக்கு கூட ஒரு ஊக்குவித்து பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற இந்த கோரிக்கையில் வந்தால் இன்னும் சமையல் பண்ணி சொல்கிறீங்க. கண்டிப்பாக எவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பு முறையை பற்றி இதில் எப்படிலாம் அரசியல் இருக்குது, என்ன மாதிரிலாம் வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சிகள் வந்து ஒரு ஆளுங்கட்சி ஒரு கட்சி இருக்காங்கன்னா இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் கட்சி எப்படிலாம் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு சொல்லி தெளிவாக சொன்னீங்க. நேரம் ஒதுக்கி பல தகவலை என்னோட பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. வணக்கம். யார்ஜானி இந்தியாவின் நம்பர் 1 ஆல்-இன்-ஒன் டிராவல் பிராண்ட். குறிப்பா காஷ்மீர் பேக்கேஜ் வெறும் 15,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர்.